வடகிழக்கு பருவமழை காலத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள ராணி அண்ணாதுரை பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பள்ளியில் ஒழுங்கீன செயல்களை தடுக்க ஆசிரியர்கள் தலைமையில் குழு அமைத்து ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் பள்ளிகளில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஒரு மழைக்காலம் என்று வரும்போது எப்படி நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள், நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள்லாம் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்களோ பொதுவாக, அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழை வருகின்ற காலத்தில் நாங்கள் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நாங்கள் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வேண்டியது, குறிப்பாக ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கிணறுகள் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக அது மூடப்பட்டிருக்க வேண்டும். இங்கே இருக்க இந்த சுவிட்ச் போர்ட்ஸ் ப்ராப்பராக இருக்க வேண்டும். தண்ணி எங்கேயாச்சும் ஒரு சிவரில் ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சொல்ல மாதிரி தண்ணி தேங்குற இடத்துலன்னு வரும்பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற லோக்கல் பாடிஸ், நகராட்சி என்று சொன்னால் அவங்க அந்த தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பம்ப் அவங்க ரெடியாக வச்சுருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அது முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம்.